ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஃப்ரம் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். என்னடா சடனாக நினச்சிருப்பீங்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இன்ட்ரோ கொடுப்பேன். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்ட்ரோ கொடுக்க நினைப்பீங்க. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் இங்கே போகிறேன். எஸ், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். முதல் தடவையாக நான் ஒரு விமானத்தில் பயணிக்க போகிறேன். உங்களுக்கு எதிர்பார்க்காத வீடியோவாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பஸ் வீடியோஸ் போடுவோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிசி வீடியோ போடுவோம். அதை தாண்டி ஒரு சில எஸ்சிடிசி வீடியோ போடுவோம். எப்போவாவது டைம் கிடச்சினா ஒரு ட்ரெயின் வீடியோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த வீடியோவும் போட முடியாது. நிறைய பேர் நீங்கள்லாம் நிறையா கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் கமெண்ட்டோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஎன்எஸ்சி வீடியோ போடுறீங்க, வேறு எதுவும் போட மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காண்டி ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ட்ராவல். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாநிலமான கேரளாவில் முக்கியமான சிட்டியான கொச்சிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிளான்லாம் கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்கிறோம், பிளான்லாம் கிடையாது. ஒரு சடனாக ஒரு ஆசை வந்துச்சு, சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிக்கெட்லாம் புக் பண்ணி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, டிபார்ச்சர் லெஃப்ட்டில், ரைட்டில் போனால் அரைவல். எனக்கு ஃபர்ஸ்ட் டே வரேன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வீடியோவில் ஏர்போர்ட்டை திருச்சிக்கு வந்தோம்னா ஏர்போர்ட்டை காமிக்காமல் இருக்க மாட்டோம். அதோடு தான் நம்ம லிமிட், அதுக்குள்ளே வந்தது கிடையாது. திருச்சி ஏர்போர்ட்டு உள்ளே வந்தது கிடையாது. அதே மாதிரி எல்லா ஏர்போர்ட்டும் போனது கிடையாது. இப்போ சென்னை அந்த மாதிரி வாசலில் பார்த்துருக்க முடிய உள்ளே போய் நம்ம ட்ராவல் பண்ண கிடையாது. சரி, ஓகே, நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நான் ஏன் கொச்சி சூஸ் பண்ணால், கொச்சிக்கு ஒரு டேரக்ட் ஃப்ளைட் இருக்குங்க. நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் ஒரு ஸ்டாப் இருக்கும். பெங்களூர் போய் போவாங்க, அதெல்லாம் 4 hours ஆகும். பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளைட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா டைமிங் இன்றைக்கி 12 o'clock. நான் ட்ராவல் பண்ண போகிற டேட் பார்த்திங்கன்னா 2nd July 2025. ஸோ 12 o'clock டிபார்ச்சரு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:10 ஆச்சு. ஆனால் என்னென்னா நைட்டு ஒரு எஸ்எம்எஸ் கால் வந்தது, ஒரு 11:10 இருக்கும். ஏன்னா யாரா கால் பண்ணுறான் பார்த்தா இந்த மாதிரி ஆட்டோமேட்டடு கால், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பேசுகிறோம். அந்த மாதிரி உங்கள் ஃப்ளைட்டு 1 hour டிலே ஆகி கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ 12 o'clock கிளம்ப வேண்டியது 1 o'clock தான் கிளம்ப சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன, நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ் கிளம்பி அப்படியே காரைக்குடி காரைக்குள்ளே சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே 1 to 3 பஸ்ஸில் ஏறி திருச்சி ஏர்போர்ட் முன்னாடி இறங்கிட்டோம். ஸோ நமக்கு சௌகரியம் போச்சு, 1 hour எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னு. ஸோ தட் அறிவுரையாக ஓட தேவையில்லை, அதனால தான். இல்லைன்னா நேராக அங்கே உள்ளே போயிருக்கணும். செம்ம காற்றடிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது. நான் நடந்தே வந்துட்டேன். உள்ளேருந்து மெயின் என்ட்ரன்ஸில் கிட்ட 1 kilometer மேலே இருக்கும். ஸோ எனக்கு தெரியல எக்ஸாக்டாக இவ்வளோ கிலோமீட்டர். ஆட்டோ கேட்டாங்க, நான் இது பக்கத்தில் இருக்கிறது பஸ்ஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இல்லைங்க நடந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா 1 kilometer மேலே இருக்கும். யார் நாமளும் நடந்து போய்ட்டுருக்கேன். எல்லோரும் காரு, பைக் அந்த மாதிரி போய்ட்டுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், எதுவுமே பிளைண்டாக தான் போகிறேன். எதுவுமே எனக்கு தெரியாது, உண்மையில் சொன்னால் எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும், அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் ஆகணும், அப்புறம் லக்கேஜ் செக்கிங் இருக்கும். அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளைட்லாம் நான் இந்த எதிர்பார்க்கல. பண்ணனா எப்போது பண்ணியிருக்கலாம், அது ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. இப்போவும் பார்த்திங்கன்னா கூட நம்ம சென்னை, திருப்பதி தாண்டி போக முடியாது, பெங்களூர் தாண்டி போக முடியாது. ஒரு டெல்லி இந்த மாதிரி கூட ஃப்ளைட் கால் பண்ணியிருக்கலாம். அதை நினைக்கல, அதான் உண்மை. பட் ஓகே, தெரிஞ்சுக்கோமே, என்ன தெரியாமல் எப்படி போக முடியல. ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அடுத்த வீடியோஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். வெளிநாடு போகிறது கூட ஆசை இருக்குது, பட் அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை இது வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா பாஸ்போர்ட் நான் அப்ளை பண்ணல, பாஸ்போர்ட் எனக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் வாங்கி தான் பார்ப்போம். ஸோ வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வெளிநாடுகள் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டொமஸ்டிக் ட்ரை பண்ணுவோம். அதான் மெயின். டொமஸ்டிக் தான் முதல்ல ட்ரை பண்ணணும். இன்டர்நேஷ்னலுக்குலாம் நிறையா ப்ராசஸ் இருக்கும், இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா புறப்பாடு. ஓகே, டிபார்ச்சரு. கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வர்றாங்க,
என்ட்ரன்ஸில் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஆட்டோவோ காரோ என்று ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்துடுறாங்க. தெரியுது நமக்கு சுற்றி வர்றாங்க. இதை பாருங்கள் என்ட்ரன்ஸை. கீழே பார்த்தீங்கன்னா அரைவல், மேலே தான் வந்து டிபார்ச்சரு. விஐபி நுழைவு வாங்கலாம். விவிஐபி என்ட்ரி, விஐபி என்ட்ரி இதெல்லாம் கீழே. அவங்களாம் கீழே போகலாம். ஸோ நம்மள மாதிரி இடங்கள்லாம் வந்து மேலே தான் போகணும். நான் ட்ரை பண்ண போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். ஏர் இண்டியா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜெர்க் இருக்கும். ஏன்னா அந்த பேரை மறக்க முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது குஜராத்தில். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் கிட்டத்தட்ட 270 மேலே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஏர் இண்டியா மேலே நிறைய ப்ளேம் இருந்துச்சு. அதோட சப்சிடி தான் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு. ஏர் இண்டியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அக்ராஸ் இந்தியா ஆஸ் வெல் அஸ் குளோபலி. குறிப்பாக பார்த்திங்கன்னா சவுத் ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ் எல்லாருக்கும் சர்வீஸ் இருக்குது. கொச்சி, திருவனந்தபுரம், கண்ணூர், காலிக்கட்லாம் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு. அது மாதிரி ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய என்ட்ரன்ஸை பாருங்கள் மக்களே. செம்ம சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. போஸ்ட் டைம் வரனால எனக்கு ரொம்பவே எனக்கு சொல்கிறது அந்த பிரம்மாண்டம் தெரியுது. எனக்கு ரெகுலராக வந்தால் கூட தெரியாது. அதுவும் இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க இல்லையா, பழைய இது கிடையாது. அதெல்லாம் பார்க்கிங் ஏரியா தெரியுதா, கார் பார்க்கிங். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங். அரைவல் கீழே இருக்குது, நிறையா கார்ஸ் நிற்கிது. சில பேர் பார்த்திங்கன்னா கார் வந்து கீழே இறங்கிட்டு அப்படியே லிஃப்ட்டில் வந்து நினைக்கிறேன். லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் லாபி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வெல்கம் டு திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் பாருங்கள், கீழே ஒரு சூப்பரான ஒரு டெம்பிள் கொடுத்துருக்காங்க. எந்த டெம்பிள் தெரியல, அது சமயபுரமா ஸ்ரீரங்கமா சரியாக தெரியல. யாராவது கமெண்டில் பார்த்தா சொல்லுங்கள். நான் கிட்ட பக்கம் நல்லா பார்த்துருக்கோம். அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ச்சர் 1, டிபார்ச்சர் 2, டிபார்ச்சர் 3 மூணுமே இங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு பக்கத்தில். நமக்கு வந்து D2 கைஸ் உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து லக்கேஜ் செக்கிங். நம்மளோட ஒரு பேக் தான் சரி முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ் போகணும். இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் எல்லாமே ஒரே கேட்டு தான். D2 தான் அலோவ் பண்ணுறாங்க. D2 தான் கொடுத்துருந்தாங்க SMS கம்யூனிகேஷன். ஆனால் எல்லாருக்குமே இதில் சம் வேலை இருக்கான் D2ல். D3 அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சென்னை போகிறது டெஸ்டினேஷன். ஐ திங்க் செகண்ட் ஒன் கரெக்டாக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் IX1881 அதான் 12 o'clock. ஆனால் இப்போ ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க 1 o'clock. எல்லாம் இண்டிகோ தான். பாருங்கள் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. சி எமர்சன் திருச்சி டு கொச்சி 2 July. நம்ம ஐட்டம்லாம் இப்போ செக்கிங் போகுது. ஸோ எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. மொபைலு, பேட்ரி, கேமரா, பர்ஸ் எல்லாமே. கைஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிங் தான். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரனால எனக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து மிக பெருசாக டைம் பார்த்திங்கன்னா 15 தான் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி டிபார்ச்சர். கேட் நம்பர் 2 வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அதான் இது கேட் 3 ரைட் சைடு உள்ளது. நமக்கு 2 நம்ம கேட் நம்பர் 2ல் இருக்கோம். வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா, நிறைய பேர் அந்த பக்கம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வெயிட் பண்ணுறாங்க. எந்த ஃப்ளைட் போகணும்னு தெரியல. அதே மாதிரி இந்த பக்கம் வெயிட் பண்ணுறாங்க. உள்ளே போயின்னா ஃபுட் கோர்ட் இருக்குது, ஏதாவது சாப்பிட்னா சாப்பிட்லாம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரேட்லாம் அதிகமாக தான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட ஏதோ டைட்டாக இருக்கும், செக் பண்ணுவாங்க, டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் எப்படியே சொல்கிறது, நார்மல் செக்கிங் தான். நம்ம எதுவும் கொண்டு வரையில, பேக்கேஜ்லாம் இல்லை. ஒரே ஒரு பேக் மட்டும்தான், இந்த பேக் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ ஈஸியாக போச்சான்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சூப்பராக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வுட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க.
இது ஃபோட்டோ மாதிரி இருக்குது, இது பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் உட்டு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ஃப்ளைட்டு தான். 12 o'clock கிளம்ப வேண்டியது. 1 o'clock ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பதிவு செய்தல் செக்கிங்கில் இருக்குது. கொச்சி அடுத்து சென்னை போகிற ஃப்ளைட் கேன்சல் ஆகிருச்சு. இங்கே கஃபிட்டேரியா இருக்குது. நான் பார்த்தேன். கஃபிட்டேரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸா, பர்கர், டீ, ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டீயை பார்த்தீங்கன்னா 100 rupees, பர்கர்லாம் 300 400 அந்த மாதிரி இருக்குது. காஃபி, ஃபில்டர் காஃபி 120. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 100 டீ. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைன் ரேட்ஸ் ஒரு பிராண்ட்ஸ் ஷாப் இருக்குது, பிராண்ட்ஸ் ஷோரூம் இருக்குது. அது எவ்வளோ தெரியல, மேக்ஸிமம் கூட தான் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1A 1B கேட்டு நம்ம வந்து 2 ஒரு ஃப்ளைட் வருதுங்க, இண்டிகோ. அது பேசினாலே நமக்கு மண்டை சூடாகி போயிருங்க. கைஸ், இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் வந்துருக்காருங்க. இது வந்து கொழும்பு போகக்கூடியது. இப்போ தான் வந்திருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் A320. பக்கத்தில் பார்த்தோன்னா நம்ம போர்டிங் பண்ணுறான்னு தெரியல. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிற்கிது, அதுக்கப்புறம் இண்டிகோ நிற்கிது, 2 ஃப்ளைட் நிற்கிது. ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா போர்டிங் போய்ட்டுருக்கு. பஸ் போர்டிங் கிடையாது. நமக்கு எப்படின்னு தெரியல. நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் அப்ராட் கிளம்பிட்டு இருக்காரு. நானும் அவரும் தான் கொச்சிக்கு போகிறோம். சீட் நம்பர்லாம் தெரியல. ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணோம். அவரை பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹாப்பி உங்களை பார்க்குறது. தஞ்சாவூர்காரர் நீங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா தான் ஒரே ஃப்ளைட்லாம் போகிறோம். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போகிறீங்க இல்லையா, அது எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரையும் ஒரு பட்ஜெட்டட் ஃப்ளைட்டு. ஓகே. இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் எவ்ரிபடி. கரெக்டு. பட் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னாக்கா, சீட்ஸ் ஆர் நாட் கம்ஃபர்டபுள். ஓ, அதான். ரொம்ப சின்ன சீட் வந்து ரொம்ப சிறிய சீட்டாக இருக்கும். அதனால் அது வந்து நம்ம உட்காந்து போகும்போது லாங் ட்ராவல் பண்ணும்போது பெயின், ஷோல்டர்ஸ் பெயின் இருக்கும். பட் டியூ டு த பட்ஜெட் நம்மளுடைய ஓகே சம்பவம் மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஓகே. அதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏர் இண்டியா, ஐயோ அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடென்ட், பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. நிறைய லைவ்ஸ் போயிடுச்சு. அதனால் நிறைய பேர் பேக்ட்ராப் ஆயிடுறாங்க. பட் நானுமே அது நடக்கிறது வந்து அது ஒரு ஃப்ளைட்டில் பிரச்சனைங்க போது எல்லா ஃப்ளைட்டும் வராது. ஓகே. சொல்ல முடியாது. என்ன நடக்குமோ அது நடக்கும். எத்தனையோ ஃப்ளைட்ஸ், எத்தனையோ 100% டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லைன்னாலும் வந்து அதெல்லாம் நடந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காண்டி அதை நினச்சி ட்ராவல் பண்ண முடியாது. ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீட் பண்ணதில்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 2 தான் வந்து அவங்க ஃப்ளைட் டிபார்ச்சரு. இப்போ சடனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 9A மாற்றிட்டாங்க. இதான் 9A. ஸோ போக போக கூட்டம் கூட்டிகிட்ருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜாலியாக வந்துட்டோம். ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரியல. சார், ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். ஐயோ சேர்க்காது, இப்படி விழுகிற மாதிரி இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்கும், வயிற்று வலிக்குமான்னு நினைப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த ஃபீல் எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம பஸ் லாக் பண்ணுவோமோ எப்படி அதே இன்ட்ரோ தான் இப்போவும். ஸோ அதனால் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கும் பயம் வருதா, வயிற்று வலிக்குதா, ஷோல்டர் வலிக்க எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 12 நம்ம கவர்னர் இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா 9A. ஸோ நம்ம கீழே போகிறோம். வணக்கம் திருச்சி. கீழே வந்துட்டோம். 9A 9B வெயிட்டிங் ஹால் இதாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்குது பாருங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு. அது பக்கத்துலேயே நிற்குது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். இந்த ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து பஸ்ஸில் கூட்டிப்பாங்க. அங்கே நிற்கிது இல்லையா. Air India Express flight IX-1881 to Kochi will be boarding shortly from gate number 9A. We will be boarding zone-wise. Your zone number can be found on your boarding pass. Please remain seated until your zone is announced. And kindly have your boarding pass and government issued ID ready for verification. All express and guest, express, business, passengers, the infant,
are requiring special assistance and serving high கைஸ் நம்மளுடைய பஸ் வந்தது. நமக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஏறணும். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் 3 அந்த 3 பார்த்தீங்களா ஜோன் 3, அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. கைஸ் போர்டிங் பஸ்ஸை ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு யாருன்னு தெரியுதா? ஒரு ஆக்டருங்க அவர், பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ பஸ்ஸில் ஏறிட்டோம். பாருங்கள் கூட்டத்தை, இவ்வளோதான். இந்த ஃப்ளைட்டா அந்த ஃப்ளைட்டான்னு தெரியல. ஒரு செகண்ட் ஃப்ளைட்டுங்க, ஃபஸ்ட்டு நினச்சேன் ஐட்டா. அதுக்கு பின்னாடி இருக்காங்க ஒன்று, அதான் உங்களுக்கு தெரியாது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. பஸ் கிளம்பிருச்சு டுவேர்ட்ஸ் ஏர்க்ராஃப்ட் நோக்கி. இண்டிகோ லோகோ போட்டு கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. பட் ஏர் இண்டியாவுக்கு வந்து ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி இருக்குது பஸ்ஸு. ரன்வேயில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஓல்டு டெர்மினல் தெரியுதுங்களா? ஒரு காலத்தில் அங்கேருந்து ஆப்ரேட் ஆச்சு. நம்ம இறங்க போகிறோம். மக்களே பாருங்கள், இதான் நம்ம ஃப்ளைட். ஒரு இண்டிகோ அடிக்கு சின்ன வண்டி கியூவில் போயிட்டுருக்கோம். இறங்கி எவ்வளோ ஃப்ளைட் இருக்குங்க. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸு, இந்த பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, பக்கத்தில் ஒரு ஏர் இண்டியா நிற்கிது. அதுக்கு இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஒன்று இருக்குது, சின்ன ஃப்ளைட்டு. அதுக்கு தாண்டி ஒரு ஃப்ளைட் இருக்குது. வாவ், உள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறோம். Please keep your seatbelt unfastened, remain seated and do not using electronic devices. ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. சீட்டை சேஃபாக உட்காந்தாச்சு. சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 21F 21 ABC DEF. நமக்கு விண்டோ சீட்டு தான் பாருங்கள். வாவ், பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 2 விண்டோ கிடச்சிருக்கு நமக்கு. விங்ஸ் பார்த்தீங்களா? நம்ம பார்த்த ஸ்ரீலங்கன் எக்ஸ்பிரஸ், ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ். ரைஸ் ஃப்ளைட்டில் இருக்கிறதாச்சு. வந்தோடனே சீடி பில்ட்டு போட்டு வச்சுருங்க. போட்டாச்சு. இதான் நமக்கான இடம், இருக்கை, விண்டோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கல்ல, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். ஸோ சீல் எப்படி போடுறது இப்போக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஜாக்கெட்டு, குழந்தைக்கு எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுருவோம். ஸோ நம்ம ஒரு மேலே பார்க்கலாம். இப்போது இந்த ரீடிங் லைட்டு. எஸ், தேங்க்யூ. ஸோ நமக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்துடலாம். இது பார்த்துங்க, நமக்கு மேலே ரீடிங் லைட்ஸு ஓகேங்களா, எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே இருக்குது. இது பார்த்தோன்னா ஏசி வெண்ட்டு இப்போ தான் வருது. அதே மாதிரி எல்லாருக்கும் 3 பேருக்குமே. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணேன், எவ்வளோ ரேட் ஆச்சு சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ண வந்து நேற்று தான் புக் பண்ணேன். அதாவது இன்றைக்கி 2 ஜூலை இல்லையா, 1 ஜூலை தான் காலையில் புக் பண்ணேன். யதார்த்தமாக அதாவது சடனாக என்ன சொல்கிறது, சடனாக புக் பண்ணதா அது. நான் எதுவும் பிளான் பண்ணி புக் பண்ணலை, பார்த்தேன் புக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பட் இந்த ஃப்ளைட்டு ஓடுறது தெரியும் எனக்கு, நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஃப்ளைட் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு, திருச்சியிலேருந்து கொச்சி வரைக்கும். மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் தான். இங்கேருந்து பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து அப்படி கொச்சி போவாங்க. அந்த மாதிரி ஃபேரும் கொஞ்சம் ஹை தான், ஒரு 2000 கூட தான் இருந்துச்சு. ஹவர்ஸும் கூட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 1 ஹவரில் போய் சேர்ந்துடலாம். ஸோ நிறைய ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்மை ட்ரிப் இருக்குது, யாத்ரா.com, ஈஸி மை ட்ரிப் இருக்குது. அதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இது போல் டேரக்ட் வெப்சைட் இருக்குது, இண்டிகோ, ஏர் இண்டியா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கன்செஷன் இருந்துச்சு கிரெடிட் கார்டுனால, அதெல்லாம் புக் பண்ணேன். அமேசானில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் புக் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க கிரெடிட் கார்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இருந்தது. அதிகபட்சம் ஒரு 400 ரூபா டிஸ்கவுண்ட் இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஓவரால் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3500 வந்துருச்சு எல்லாம் சேர்த்து. டிக்கெட் ஃபேர் வந்து 2899. அப்புறம் அதோட பார்த்திங்கன்னா இந்த சீட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 800 அப்புறம் இந்த விங்ஸ் பக்கத்தில், அதாவது இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா 500, இந்த பக்கம் 400, 300 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு ரேட் கீழே பின்னாடி போக ரேட் குறையுது அது. அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாலட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ்ஜு சாலடு அது ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஒரு 400 எல்லாம் சேர்த்து மொத்தம் 3500 இருக்குது எனக்கு. திருச்சியிலேருந்து கொச்சி வரைக்கும் உள்ள மொத்த செலவு. ஃப்ளைட்டில் சுற்றி பார்த்தேன், செம்ம காலியாக இருக்குங்க. எனக்கு பின்னாடி 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல் ஃப்ளைட் புக்கிங் கிடையாது, காலியாக தான் போகிறோம். ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் கிளம்பி ரெடி ஆகிடுச்சு, லைட்டாக மாறிட்டு பாருங்க. Flight number IX1881 Tishrapalli to Kochi. We request all the person to kindly decline after closing the doors. Thank you. கேட்டிங்கல்ல, வண்டி டிபார்ட்டாக போகுது. டைம் 1:12. ஒரு இண்டியோ கிளம்பி போயிட்டுருக்காருங்க, சின்ன ஃப்ளைட் பண்ணுறதுல அது கிளம்பி போயிட்டுருக்கு. 40 minutes to reach Kochi. Thank you. क्षमा चाहते हैं और इस होने वाली अश्वदा के लिए हम कह रहे हैं आपके सहयोग के लिए धन्यवाद. நம்ம ஃப்ளைட் கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு, சேக் பண்ணுறா போகிறோம் கையை. नमस्कार दूसरा நம்ம வண்டி ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. आपसे निवेदन है कि हमारा cabin crew क्या हो जाते हैं. Dear guests, may I have your attention please. We will now demonstrate you the safety features of this aircraft. आने के लिए छोटी-छोटी कंपार्टमेंट. திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் CO9 கிளம்பிட்டு இருக்கோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. और आपका नजदीकी विकास का दिशा दिखाएगा. आपका नजदीकी अब को शटर खुले रखें. कृपया आप अपने लैपटॉप कंप्यूटर वाले कंसर्न का प्रयोग ना करें. நம்ம ஃப்ளைட் கிளம்பிட்டு இருக்கு, ஸ்லோலி மூவிங். சியூ திருச்சிராப்பள்ளி. திருச்சியோட கிளம்பிட்டு இருக்கோம் கொச்சி நோக்கி. ஏரண்டி நிற்கிறாங்க. அதுவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான், இதுவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான்.
தான் பறக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பறக்க போகிறோம். இதுவரை கீழே தான் போயிட்டுருக்கு. எஸ், பறக்க போகிறோம். பேக் சைடில் பாருங்கள், அப்படியே நம்மளுடைய போர்ட் பாருங்க, ரிச்சி போர்ட். பறக்குதுங்க. கீழே பாருங்க, புதுக்கோட்டை திருச்சி ரோடு. திருச்சி சிட்டியை பாருங்க, ரைட் சைடு ஃபுல்லாக சிட்டி தான். இப்போ தாங்க பார்க்க முடியாது திருச்சி சிட்டியை உயரத்தில் வந்து. பெரிய ஊராக இருக்குது திருச்சி. இது பார்த்தீங்கன்னா மதுரை. ஆமாம், மதுரை நேஷனல் ஹைவே. இது திரும்பிட்டு இருக்கு. அது திண்டுக்கல் நினைக்கிறேன். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, சம்பவம் மேலே முடியுது. மேலே பாருங்க, மிஸ்ட்டை பாருங்க, மிஸ்ட் அப்படி வருது. வாவ், இப்படி போகுது பாருங்க மிஸ்ட்டு. மறந்துருச்சுங்க, தெரியவே இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம மேகத்துக்கு மேலே போகிற மாதிரி கீழே மிஸ்ட்டு போயிட்டுருப்பாரு. செம்மையாக போகுதுங்க, நல்லா தெரியுது. இங்கே புகை போகிற மாதிரி தெரியுதுங்களா? செம்மையாக மிஸ்ட்டு போகுது. இங்கே பாருங்க. सोशल मीडिया की फुल सर्च असाइनेबल ऑफ தேங்க்ஸ். வா இன்னும் மேலே ஏறிட்டே இருக்குங்க. போக ஹைட் ஏறிட்டே போகுது. தெரியுதுங்களா கீழே? ரைஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்து கொடுத்து போயிட்டாங்க. இது என்னது? சர்பி மேங்கோ. இது என்னது? ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது. ரேட்டா வெஜிடபிள் சேலடு வித்து வினைகிரேட்டு. ஸோ இதான் ஆர்டர் பண்ணேன். இதே 400 ரூபா. ஒரு வாட்டர் பாட்டிலு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன். இது ஸ்பூன்.
வித் விட்டமின் சி. இது என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெட்டா சீஸு, பால்சமிக் வினிகரெட்டி, குக்கும்பர், green bell pepper, red bell pepper, yellow bell pepper, black olive, ethyl vinegar, pepper powder, salt. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்டு அழகாக தெரியுது. வெஸ்டர்ன் காட்டு இப்போ மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. மலை மேலே போயிட்டுருக்கோம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலே. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதான் நினைக்கிறேன், ஏன்னா வரிசையாக மலையாக இருக்குது. ஜேர்னி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் நினைக்கவே இல்லை. சடனான பிளான் இது. எப்போவுமே பஸ்னால் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணுவேன், ஆன்லைனில் புக் பண்ணுவேன், இல்லை ஏதாவது பிளான் வச்சுருப்பேன். பஸ்ஸுனால் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவோம், பிளான் வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து பிளானே கிடையாது, சடனாக புக் பண்ணி ட்ராவல் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், ஒரு ரிவர் மாதிரி தெரியுது, சுற்றி மலையாக இருக்குது. கேரளா வந்துட்டோமோ சரியாக தெரியலையே. ஆமாங்க, டேம் தெரியுதுங்க, பெரிய டேம் தெரியுது. எந்த டேம் தெரியல. எஸ், வந்துட்டோம், கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம். கூட ரிவர் போகுதாருங்க. ஸோ நம்ம வெஸ்டர்ன் கேட் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் பச்சை பசேன்னு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடுகள் தெரியுது பாருங்கள். இப்போ நல்லாவே தெரியுது அந்த க்ரீனரி, செம்மையாக இருக்குது. கேரளாவுடைய க்ரீனரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேகம் மூங்குகளை கடந்து போயிட்டுருக்கோம். இப்போ சூப்பராக தெரியுது பாருங்கள். ஸோ கீழே இறங்கிட்டுருக்கோம், ஸ்லோலி கீழே போயிட்டுருக்கோம். அழகாக ஒரு ரிவர் அகைன் கிராஸ் பண்ணுறோம். கோச்சிங் ஏர்போர்ட் வந்தாச்சு, நல்லாவே கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதாங்க, லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகிட்டும். மக்களே, கொச்சி வந்துட்டோம். கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஃப்ளைட்டை பாருங்கள், நிறைய निकल। कुछ अंतर्राष्ट्रीय हवाई अड्डे पर आपका स्वागत है। आपसे निवेदन है कि कृपया अपने और आप अपना मोबाइल फोन का उपयोग कर सकते हैं। ताकि भी हम आपसे अनुरोध करते हैं कि पहले अपने सामान को विमान से उतर जाने के बाद आपकी सहायता की जाएगी। आपके साथ यात्रा करके हमें खुशी, आपके साथ यात्रा करने की कामना। प्लीज टेक केयर व्हाइल ओपनिंग द ओवरहेड कंपार्टमेंट्स। Kindly check your seat pocket. Guests with onboard connecting flights on Air India Group Airline are requested to contact the arrival assistant desk. டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுதுங்க. பாருங்கள், 50 நிமிஷம் தான் ட்ராவல். 1:18 எடுத்தாங்க. வாவ் மக்களே, கொச்சின் ஏர்போர்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம ஃப்ளைட்டு இப்படி வரோம். டிக்கெட் ஃபுல்லாகவே ஏர் இண்டியா இண்டிகோ தான். கொச்சி ஏர்போர்ட்டை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. உள்ள வெயிட்டிங் ஹால்லாம் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. திருச்சியை காட்டலாம், சூப்பராக இருக்குது. கொச்சி ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லையா? கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆகிட்டோம் 2:10க்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம பஸ் வீடியோ போட்டு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கும், புத்துணர்ச்சி கொடுக்கும். எனக்குமே வந்து உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான ஒரு ஜேர்னி. இவ்வளோ நாள் ஓவர் நைட் ஜேர்னியாக வந்துட்டுருப்போம். 10 மணி நேரம் 12 மணி நேரம் போயிட்டுருப்போம். ஊர்லேருந்து நிறைய எர்ணாகுளம் ட்ரிப் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் தான் எக்ஸாக்டாக சொல்ல போனால். நான் எங்கள் ஊர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு தான் பெரிய ஹவர்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6:30க்கு ஏறினேன், 10:45 வந்து நிற்கிறேன். ஆமாம், 4:30 மணி 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். பட் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வெறும் 50 நிமிஷம் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஷார்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக வந்து அழகாக பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிடுச்சு. எர்ணாகுளம் வந்தோடனே இந்த மலை ஹில்ஸ் மலை தாங்க, மழை பேஞ்சிருக்கு இப்போது விட்டுருக்கு. இப்போது ஒரு அருமையான ஜேர்னி. உண்மையிலே எனக்கு பிடிச்சி போச்சு எனக்கு. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் ஏறினா அதாவது ஆகுதாங்கன்னு. எனக்கு எதுவுமே ஆகலை. லைட்டாக அந்த காது அடித்த மாதிரி இருந்துச்சு ஹைட்டில் போகும்போது. மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இதெல்லாம் தெரியல எனக்கு. ஆமாம், அவ்வளோதான். ஸோ இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் தெரியல எனக்கு. அவ்வளோ பாதிப்பு இல்லை எனக்கு. எப்போது போகிற மாதிரியே ரொட்டீனாக போகிற மாதிரியே தெரிஞ்சு. ஆமாம், ஒரு ராட்டினத்தில் ஏறினா அப்படி சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு, அவ்வளோதான். ஸோ 2:10க்கு வந்து இறங்கியாச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல இங்கே எப்படி எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுன்ட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டோல் இருக்குது, தெரியுதுங்களா? எஸ், டாஜ். நீங்கள் அழகாக வந்து அப்படியே நீங்கள் இறங்கிட்டு லேண்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேராக ஹோட்டலுக்கு போயிடலாம். இது டெர்மினல் 3, இது டெர்மினல் 1, டெர்மினல் 1, டெர்மினல் 3, டெர்மினல் 2 வரிசையாக இருக்குங்க. சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியாங்க. வரிசை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. வேறு என்ன சொல்ல, ஓபியை முடிச்சுக்க வேண்டியதான். எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஃபேரு, ஃப்ளைட்டு எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு தான் எர்ணாகுளம். பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்குள்ள நீங்கள் முடிச்சுக்கலாம். இன்னும் குறையலாம், பட் நீங்கள் சீசன் டைம், டல் சீசன் அந்த மாதிரி இதில் வந்து இன்னும் குறையும். ஆனால் ஒரே ஒரு ஃப்ளைட் தான் டேரக்ட் ஃப்ளைட்டு, வேறு ஃப்ளைட் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் சுற்றி வரலாம், அவ்வளோதான். ஸோ கைஸ், அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர் ஃப்ரம் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்.